என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ சந்தித்த சிக்கல்களாலும் பட்ட வேதனைகளாலும் உருகுலைந்து போய்விட்டதாக வருத்தப்படுகின்றாய். ஆனால் இனிதான் நீ உருவெடுக்கப் போகின்றாய் என்பதை அறிவாயா கண்மணி? நீ பட்ட வேதனைகளையெல்லாம் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கையே. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. உன்னுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்வதால் தான் விமர்சிக்கின்றார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ என்ற பயத்தினால் தான் உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். வாழ்க்கையில் வென்று விடுவாயோ என்று வேதனைப்பட்டுதான் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்து விட்டால் அவர்கள் அவஸ்தைப்பட நேரிடுமே. அதனால் தான் அள்ளும் பகலும் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியுமே நினைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையினை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காகவா நீ பயப்படுகின்றாய்? இவர்களை நினைத்தா நீ வருத்தப்படுகின்றாய்? இவர்களின் பேச்சுக்காகவா உன்னுடைய வாழ்க்கையினை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய்? உதறிவிடு செல்லமே. இவர்களையும் இவர்களின் பேச்சையும் ஒதுக்கிவிடு. எத்தனையை நீ பார்க்க நேர்ந்தாலும் சற்று பொறுமையுடன் பொறுத்துக்கொள். நீ மட்டுமல்ல, நான் கூட என்னுடைய வாழ்வில் பல துன்பங்களை கடந்துதானே வந்திருக்கின்றேன். இதோ இப்பொழுதும் கூட சிலை வடிவில் என்னை செதுக்கும் போது எத்தனை வழிகளை நான் தாங்கி நிற்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் வடிவம் கொடுக்கும் நேரம் இது. எனவே சில நாட்களுக்கு என்னை போல் துன்பப்பட நேரிடும். ஆனால் கவலைப்படாதே. இந்த துன்பத்திற்கு பிறகு நீ அந்த நிலவு பிரகாசிப்பதை போன்று நிச்சயம் பிரகாசிப்பாய். என்னுடைய சிலை வடிவத்தை அனைவரும் கை உயர்த்தி வணங்குவதை போன்று உன்னுடைய உயர்வையும் கண்டு வணங்குவார்கள். இப்போதும் கூறுகின்றேன், நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். அழகிய சிற்பமாக நீ உருவெடுப்பாய். நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்து விட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது. குழந்தையே, எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு வரும். அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம். எந்த கவலையும் உன்னுடைய மனதில் கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அவை அனைத்தும் உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய யோசனைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு உன்னுடைய காரியங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கின்றேன். உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்ட ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வித தடைகளுமின்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாள் வந்தே விட்டது. வீண் கலக்கத்தை கைவிடு. உன்னுடைய பாதையில் இருக்கும் முட்களும் கற்களும் பூவாக மாறும். மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாய் வாழப் போகின்றாய். ஆம் என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷ நிகழ்வொன்று கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான். உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறைய போகின்றது. உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் களை கட்டப் போகின்றது. கூடிய விரைவில் நன்றி பெருமாளே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது. அமைதியையும் நிம்மதியையும் அது உனக்கு இறுதியில் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டாத விஷயங்களை சுமந்து கொண்டு நடக்கின்றாய். நான் மறந்துவிடு என்கின்ற நினைவுகளையும் நீ அசை போட்டு கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறாய். பிறகு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலைகள் என்று என்னையே கேட்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முதலில் நீ மாற்று. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தே உன்னுடைய வாழ்க்கை அமைகின்றது.
அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அதனால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர் நிலையில் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறியது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சகித்துக் கொள்ளாதே என்று நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். எனக்கு என்ன நடக்கப் போகின்றது, இதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நீ உபயோகப்படுத்தாதே. இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகளில் நீ மூழ்கிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி நேர்மறையானதாக மாறும் சொல்? இதுதான் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்பதன் பொருளாகும். ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதே நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லதாகவே அமையும். நீ கெட்டதாகவும் எதிர்மறையானதாகவும் நினைத்து கொண்டே இருந்தால் உன்னால் எப்படி புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்? புது புது விஷயங்களை செய்து பார்க்க முடியும்? எப்படி உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? அதற்கான சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய மனம் எதிர்மறையாக இது என்னால் முடியாது என்று தானே ஒதுக்கி தள்ளிவிட்டு செல்வாய். ஆகையால் எப்போதும் நேர்மறையாகவும் உற்சாகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதில் உனக்கு என்ன வாய்ப்பு என்பதை பற்றியே யோசி. அப்போதுதான் உனக்கு எதிராக தோன்றும் வாய்ப்புகள் உன்னுடைய கண்களுக்கு புலப்படும். அதே போன்று உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சவால்களை ஏற்றுக்கொள்ள பழகு. அப்படி செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். தோல்வியடைந்து விடுவோம் என்கின்ற பயத்தை தூக்கி குப்பையில் போடு. 10 முறை முயற்சித்தால் அதில் ஒரு முறை வெற்றி கிடைத்தாலே அது உனக்கு பெரும் வெற்றியாக அமையும். முதலில் அப்படித்தான் இருக்கும். பல தோல்விகளை சந்தித்த பின்னரே உன்னால் வெற்றி என்கின்ற கனியை அடைய முடியும். எடுத்த எடுப்பிலேயே நான் வெற்றி பெற வேண்டும் என்று யோசிப்பது தவறல்ல. ஆனால் ஒருவேளை அதில் தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பதை போன்று நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிய போவதில்லை. இந்த உலகம் மிக பெரியது. வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது. இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா உயிர்கள் வாழ்கின்றன. தோல்வியடைந்து விட்டால் வாழவே கூடாது என்று நினைத்தால்